சுவையான ஒயிட் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டன் ஃபர்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சட்டியில வந்து எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி குடுத்துக்கலாம். இப்ப இது மசாலாலாம் எதுவும் சேர்க்காதனால பச்சை மிளகாய் வந்து கூடவா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில கரம் மசாலா சேர்த்துக்க போறோம். தயிர் சேர்த்துக்க போறோம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற மசாலா வந்து பாதாம், முந்திரி, கசகசா இத வந்து நம்ம உள்ள சேர்த்து நல்லா வந்து வதக்கி குடுத்துக்கலாம். அப்புறம் மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, கொஞ்சமா தக்காளியும், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து லெமனும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரிசி வேக வச்சு தம் போட்டு விட்டோம்னா, நம்மளோட சூப்பரான ஒயிட் மட்டன் பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.